ஓம் கர்மயோக ரகசியவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. கர்மயோக பரோ பூயாத் பாபகர்ம விவர்ஜிதः பிரம்ம தத்துவ விஜிக்ஞாசுஹு நூனம் வேதாந்த பாஸ்கரः. பிரம்ம தத்துவஸ்ய ஜிக்ஞாசுஹு சாதகः பாபகர்மாணி சம்பூர்ணதயா விஹாய கர்மயோகமேவ चित्तशुद्ध्यर्थं कुर्यात्. अद्य दिनाङ्कः मार्च मासे 7 दिनः. अद्य दिनस्य विषयः सत्कर्माणि कर्तव्यानि. இன்றைய தினம் ஈஷாவாஸ்யோபனிஷத்தினுடைய 2வது மந்திரத்தில் வரக்கூடிய ஸ்ருதி வாக்கியத்தை கொண்டு கர்மயோகத்தினுடைய ரகசியத்தை, கர்மயோகத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்ப்போமாக. குர்வன்னேவேஹ கர்மாணி ஜிஜிவிஷேத் சதம் சதகும் சமாஹா. அஜ்ஞானி சாதகைஹி சத சம்வத்சர பர்யந்தம் கர்மாணி கர்த்தவ்யான்யேவ. அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் 100 ஆண்டு காலம் கர்மயோகமாக கர்மங்களை செய்து வர வேண்டும். அஜ்ஞானினஹா ஞானினஹா ச இதி மானவஹ த்வேதா விபஜ்யந்தே. அஜ்ஞானினோ நாம ஆத்மஞான ரஹிதாஹ பலாபேக்ஷினஹ கர்மணோ மானவாக. மாணவர்களை அஞ்ஞானிகள் ஞானிகள் என்று 2ஆக பிரிக்கலாம். அஞ்ஞானி என்றால் ஆத்ம ஞானம் ஏற்படாதவர்கள், பலத்திற்காக கர்மங்களை செய்யக்கூடிய மாணவர்கள் அஞ்ஞானி மாணவர்கள். ஞானினஹா தூ ஆத்ம தத்துவ விதோ தீராக. ஏதேஷாம் ந கிஞ்சிதபி பிராப்தவ்யம் பலம் வித்யதே. குதஹ ஆத்மனிஷ்டத்வாத். ஞானியர்கள் யாரு? ஞானியர்கள் என்றால் ஆத்ம தத்துவத்தை அடைந்தவர்கள், அவர்களை தீரர் எனப்படுகிறார்கள். அவர்கள் எதுவும் தேவை, எதுவும் நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள். எப்படி? ஏனென்றால் அவர்கள் சர்வமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் நிஷ்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நகி ஞானினாம் கேனாபி கர்மனா கிருதேன பிராப்தவ்யானி பலானி வித்யந்தி. எந்த கர்மம் செய்தோ ஏதோ ஒன்று அடைய வேண்டும் என்ற ஒரு விஷயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஞானிகள். அஞ்ஞானினோஹி பலார்த்தம் அதர்ம அனுஷ்டானமபி குர்வந்தி. பலாபேக்ஷிணாம் பலேஷ்வேவ ஆசக்திஹி நது தர்மனிஷ்டானேஷு. ஏதான் உத்திஷ்ய அத்ர சத்கர்மாணி கர்த்தவ்யானி இத்யயம் மந்திரஹ உபதிஷதி. அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? பலம் வேண்டும் என்ற அந்த அவாவினால், அந்த ஊண்டுதலினால் அதர்மம் கூட செய்ய துணிகிறார்கள். பலம் வேண்டும் என்ற அந்த பலத்தில் இருக்கக்கூடிய பற்றினால் தர்மானுஷ்டானங்களை கூட செய்வதில்லை. அந்த மாதிரி உத்தேசம் இருக்கக்கூடியவர்களை சத்கர்மங்களையே செய்ய வேண்டும் என்று இந்த மந்திரமானது உபதேசிக்கிறது. அஞ்ஞானினஹா சாதகாக கர்மயோகம் குர்யுஹு. அஞ்ஞானியாக இருக்கக்கூடியவர்கள், சாதகர்கள் கர்மயோகம் செய்ய வேண்டும். பரபீடா கராணி சாஸ்திர நிஷித்தானி சமாஜ காதகானி ச பாபகர்மாணி த்யக்த்வா சாதுன்யேவ கர்மாணி சாதகா குர்யாத் இத்யர்த்தஹ. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கர்மங்கள், சாஸ்திரம் செய்யக்கூடாது என்று நிஷேதம் செய்யப்பட்ட கர்மங்கள், சமுதாயத்துக்கு தீங்குண்டாக்கும் கர்மங்கள், அவைகள் பாப கர்மங்கள், அவைகள் செய்வது நன்றல்ல என்று செய்யாமல் இருக்கக்கூடியவர்களை சாதகர்கள் அவ்வாறு கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. தானிச்ச பகவதர்ப்பண புத்தியா கிரியந்தே சேத் ததஹ சித்தசுத்தி தாரா சாதகஸ்ய ஞான பிராப்தி யோக்யதா பவதி. அவ்விதமான கர்மங்கள், எந்த கர்மங்கள் அதர்மமாக இல்லையோ, தர்மமான கர்மங்களோ, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களோ, அந்த கர்மங்கள் பலத்திற்காக செய்யப்பட்டாலுமே சரி, அந்த கர்மங்களை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து சித்தசுத்தியின் மூலமாக அவர்கள் ஞானத்தை அடைவதற்கான யோக்கியத்தை பெறுமாறு இருக்க வேண்டும் என்பது இந்த மந்திரத்தினுடைய கருத்து. ஓம்
கர்மயோக ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.